கோவை மேயர் ரங்கநாயகிக்கு வாழ்த்து தெரிவித்த பின் அமைச்சர் KN நேரு பேட்டியளித்துள்ளார். கோவை மேயர் ரங்கநாயகிக்கு வாழ்த்து தெரிவித்த பின் அமைச்சர் KN நேரு பேட்டியளித்துள்ளார். அப்போது பேசிய அவர், கோவை மேயர் இன்று ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்றும் அவருக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் எனவும் மாநகராட்சி பணியை சிறப்பாக செயல்படுவதற்கு நாங்கள் துணையாக இருப்போம் எனவும் பேசியுள்ளார். கோவைக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் தங்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் 300 கோடி ரூபாய்க்கு மேல் சாலை பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்களும் தங்களது பகுதியில் உள்ள குறைகளை தெரிவித்துள்ளனர் என்றும் அதனையும் முதலமைச்சரிடம் கேட்டு விரைவில் நிறைவேற்றி தரப்படும் எனவும் கூறினார். பெரம்பலூரில் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கட்டுமான பொருட்களுக்கு GST வரி 5% குறைத்திட வேண்டும், பொறியாளர் கவுன்சில் அமைத்து பொறியாளர் வாழ்வாதாரம் காத்திட வேண்டும், கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த விலை நிர்ணய குழு அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமானம் மற்றும் மலைத்துளி கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய மாநில இணை செயலாளர் பொறியாளர் சிவகுமார், பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குவாரிகளுக்கு ஏலம் விடுவதன் மூலம் கட்டுமான பொருட்களின் உற்பத்தியை பெருக்க முடியும் எனவும் கட்டுமான பொருட்களின் GST வரி உயர்வால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் உலக தாய்ப்பால் வார விழா விழிப்புணர்வு பேரணியில் 400க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுகிறது. அதன் 6வது நாள் நிகழ்ச்சியாக தாய்ப்பாலின் சிறப்பம்சம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. உலக தாய்ப்பால் வார விழாவினை முன்னிட்டு நடந்த விழிப்புணர்வு பேரணியை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சஜினி, சாரா தனியார் கல்லூரி முதல்வர் கல்பனா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் தாய்ப்பால் நன்மைகள் தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் மாணவிகள் ஏந்தி சென்றனர். விழிப்புணர்வு பேரணி தாராபுரம் அரசு மருத்துவமனையில் தொடங்கி அமராவதி ரவுண்டானா வழியாக பேரணியாக வந்து தாராபுரம் பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது. இதில் 400க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர். இருபத்தி 5 ஆண்டுகளுக்கு பின்னர் 40 நாடுகளில் இருந்து வந்த ஒரே இடத்தில் சந்தித்துக் கொண்ட முன்னாள் கல்லூரி மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். பொறியியல் படிப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த முன்னாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சுமார் 40 நாடுகளில் இருந்து முன்னாள் மாணவர்கள் கல்லூரிக்கு வந்திருந்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் தங்களை அறிமுகப்படுத்தியும் சந்தித்தும் தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் சார்பில் கல்வி வளர்ச்சி நிதியாக 1,50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் தாங்கள் பயின்ற வகுப்பறைகளுக்கு சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். புலித்தாங்கல் பகுதியில் ஸ்ரீ பொன்னி அம்மனுக்கு ஆடி திருவிழாவில் பால்குடம் எடுத்து பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அடுத்த புலித்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலில் 21ஆம் ஆண்டு ஆடி திருவிழா பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் முன்னதாக ஆடி திருவிழாவை முன்னிட்டு அப்பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அம்மனுக்கு விரதமிருந்து ஊரில் உள்ள பஜனை கோவில் வீதியில் இருந்து முக்கிய சாலையின் வழியாக ஆண்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டு பால்குடத்தை தலையில் சுமந்தபடி மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக நடந்து சென்றனர். பின்னர் கோவிலை வந்தடைந்த பக்தர்கள் கோவிலை 3 முறை வலம் வந்து கருவறையில் உள்ள பொன்னியம்மனுக்கு தாங்கள் எடுத்து வந்த பாலினை அபிஷேகமாக செய்து வழிபட்டு சென்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.